சாராயம் அருந்தியதால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பு. 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. விஷசாராய விவகாரத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவன்குமார் பணியிடை மாற்றம். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமைசிங் மீனாவை சஸ்பெண்ட் செய்து தமிழக அரசு உத்தரவு. சமூகத்தை பாழ்படுத்தும் குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும். கள்ளக்குறிச்சி விஷசாராய உயிரிழப்பை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், ஏவவேலு ஆகியோர் நேரில் ஆய்வு. தவறு செய்தவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என உறுதி. இன்று கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம். நாளை முதல் மானிய கோரிக்கை மீது விவாதம். மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி உடனடியாக பதவி விலக வேண்டும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். பள்ளிகளில் சாதி வன்முறையை தடுப்பது தொடர்பான சந்துரு குழுவின் அறிக்கையை பாஜக ஏற்றுக்கொள்ளவில்லை என அண்ணாமலை பேட்டி. கையில் கட்டும் கயிற்றை வைத்து குறிப்பிட்ட சாதி என அடையாளப்படுத்துவது தவறான விஷயமாகிவிடும் என்றும் கருத்து. நமக்கு தெரியும், இந்த நீட் எக்ஸாமை பொறுத்தவரை அது நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்டிஏ, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இந்த என்டிஏங்கிற அமைப்பு தான் இந்த நீட்டை நடத்துகிறாங்க. இந்த ஆண்டு எப்போதும் இல்லாத அளவுக்கு நீட் பரீட்சையில் குளறுபடி நடந்திருப்பதாக நிறைய நம்முடைய மாணவ செல்வங்கள் இந்தியா முழுவதுமே வேறு வேறு மாநிலத்தில் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. திமுக ஆட்சியில் 3 ஆண்டுகளில் 3.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கப்பட்டுள்ளதாக இபிஎஸ் விமர்சனம். அதிமுக ஆட்சியில் அதிக கடன் வாங்கியதாக கூறியவர்கள் இப்போது என்ன செய்கிறார்கள் என்றும் கேள்வி. சசிகலாவின் ரீ என்ட்ரி என்பது விடுமுறை முடிந்து வேலை செல்வது போன்றதா என இபிஎஸ் கேள்வி. இத்தனை ஆண்டுகளாக சசிகலாவா அதிமுகவை காப்பாற்றினார் எனவும் வினா. நாடு முழுவதும் நடந்து முடிந்த நெட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவிப்பு. முறைகேடு புகார் எழுந்துள்ளதால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு. இன்று காஷ்மீர் செல்கிறார் பிரதமர் மோடி. சர்வதேச யோகா தினத்தையொட்டி நாளை ஸ்ரீநகரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதால் ஏற்பாடுகள் தீவிரம். தமிழகத்தில் தஞ்சை, புதுக்கோட்டை, கிருஷ்ணகிரி உட்பட பல்வேறு பகுதிகளில் கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 முதல் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி. அமெரிக்க அணியை 18 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. T20 உலகக்கோப்பையில் இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது இந்தியா. சூப்பர் 8 வெற்றி பெற இரு அணி வீரர்கள் தீவிர பயிற்சி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.